தாமரையை தாண்டி பாஜக கட்சி தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க எந்த தைரியத்துல வர மாட்டீங்க? தமிழகத்துல ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து மிகவும் மோசமாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் மையப்படுத்தி பேசுறாரு. விஜயதாரணிக்கு மட்டும் கிடையாது, ஒரு கட்சியவே கழிச்சிட்டு வந்த சரத்குமார் அவர்களே எந்த பொறுப்பும் இல்லாம தான் நாங்க வச்சிருந்தோம். என்னதான் பாத்தீங்கன்னாலும் பிஜேபி அப்படிங்கிறது RSS ஒரு கிளை. அன்பு டாக்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சபரி, பாஜகவிலிருந்து சபரி செல்வன் சேலத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் சபரி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம் சபரி. வணக்கம். வணக்கம் சுமதி. நீங்க நிறைய சொன்னீங்க, நிறைய செஞ்சீங்க. ஒரு வாரம் முன்னாடி சொல்றாரு 6 மாசத்துக்கு என்னங்க தேர்தலுக்குன்னு இவ்வளவோ இருக்குன்னு 6 மாசம் அப்புறம் கூட்டணியை பத்தி பார்ப்போங்கிறாரு. திடீர்னு அடுத்த வாரம் அமித்ஷா வந்த பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தி வந்த அப்புறம் கிளம்பி வராரு, மேடையில உட்கார்றாரு, கூட்டணிங்கிறாங்க. பாஜக அதிமுக மெகா கூட்டணி, உடனே பாருங்க திமுகவுக்கு சவால் விடும் கூட்டணி அப்படிலாம் ஊடகங்கள் செய்தி போடுது. ஆனா இன்று காலை அவர் பேசும்போது கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க, கூட்டணி கட்சி தான், கூட்டணி தேர்தல் தான் சொல்றாரு. அப்ப ஆட்சியில் பங்கு உங்களுக்கு கிடையாதா? மொதல் விஷயம் சுபாஜி, அமித்ஷா ஒரு விஷயம் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு அப்படின்னா பிராக்டிக்கலா அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ சப்போஸ் என்டிஏ கூட்டணி அந்த தலைமையில தான் பாஜக களம் காண போகுது. பாஜக, அதிமுக, இன்னும் வர சில கட்சிகள் ஏற்கனவே பாமக எங்களுடைய கூட்டணியில என்டிஏ கூட்டணியில தான் தொடர்கிறது. தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணியில இருக்காங்க. சோ இன்னைக்கு கூட எங்களுடைய மாநில தலைவர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் தமிழர் கட்சி வரணும், நிறைய சித்தாந்தங்கள் ஒத்துப்போகலனாலும் நீங்க வந்துதான் ஆகணும், வரலாம், எங்க கட்சி என்டிஏ கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட மையப்படுத்தி சொல்றாரு. இந்த தேர்தல் களம் 2026 இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு கொஞ்சம் கிராஜுவலா அந்த அசெட்ஸ், அந்த ஒரு கற்பனை நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இத்தனை விவாதங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வெறுப்பு உமிழ்வதாக இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாவே அவர்களுக்கு உண்டான பயம் தொற்றிக் கொள்கிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா எலெக்ஷன் அந்த அரசியல் அப்படிங்கிறத எல்லாமே கால்குலேஷன் தான். அந்த மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஒரு விஷயங்களை தான் நீங்க உள்ள சொல்லணும். ஓட் பர்சன்டேஜ் லாஸ்ட் இயர் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வந்தது, 24ல என்ன வாங்கியிருக்கோம், 21ல என்ன வாங்கியிருக்கோம், சரி இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, இந்த ஒரு விஷயம் மக்கள் திமுகவின் மீது வைத்திருக்கக்கூடிய வெறுப்புகள், இதெல்லாம் ஓட் பர்சன்டேஜ்ல நிறைய டிஃபரன்ஸ் கொடுக்க போகுது. சோ வரக்கூடிய தேர்தல்ல புதிதாக வந்த நடிகர் என்ன ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறாரு, அவர் யாருடைய வாக்குகளை கவரப் போகிறார், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏடிஎம்கேவினுடைய பொதுச் செயலாளர் சொல்லும் போது ஆட்சியிலும் பங்கு, அந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசவில்லை. இது ஏன்னா இது இப்ப முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அது இங்க மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்குமே இது பொருந்தும். நாளைக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ஒருவேளை ஏடிஎம்கே ஒரு 130 சீட் ஒதுக்குறாங்க அப்படின்னா 130 சீட்லயும் ஏடிஎம்கே வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சா அன்னைக்கு நாங்களும் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்துருப்போம் அப்படிங்கறதுல எங்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அன்னைக்கு நாங்க இவங்க 130 சீட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா என்டிஏ மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கும், எதிர்கட்சியினுடைய அந்தஸ்தை பாஜக பெறும் அப்படிங்கறதும் நீங்க சொல்லலாம். ஒருவேளை அவர்கள் 130 சீட்ல ஒரு 90 சீட் 80 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு நிச்சயமாக மற்ற கட்சிகளுடைய உதவி வேண்டும். சோ அந்த உதவி வேணுங்கும் போது நீங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றீங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நம்ம போய் அதை ஃபோர்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. சோ அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தா இதை இன்னைக்கு எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதல் கொண்டு அனைவருமே இதை இல்லப்பா அதுக்கெல்லாம் டைம் இருக்கு, இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளவோ டைம் இருக்கு, இன்னும் சீட் ஷேரிங் பத்தி நம்ம என்ன பேசவே இல்லை, சோ அதெல்லாம் முடிச்சு யாருக்கு எத்தனை விதமான சீட்டு கொடுக்குறாங்க, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்குறாங்க, வெற்றி வாய்ப்புகள் என்ன, நம்ம நாளைக்கு ஜெயிச்ச தொகுதிகளை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பது, இதெல்லாம் சம்பந்தமாக பேசுவதற்கெல்லாம் இன்னும் காலங்கள் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு கூட்டணி உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா, அடிபணிந்தார் இபிஎஸ் அப்படின்னு ஊடகங்கள் செய்தி போட்டு கொண்டிருக்கு. அடிபணிந்ததா பாஜக? அது நீங்க அப்படிதான் சொல்லணும். நீங்க ஊடகத்தை தான் கேட்கணும். அடிபணிந்தாரா இபிஎஸ், அடிபணிந்தாரா பாஜக அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஊடகத்தை தான் கேட்கணும். நீங்க எங்களை கேக்குறீங்க அப்படின்னா அவர்களுடைய தன்மானத்தை விடாமல் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். ஏன்னா பாஜகவும் இது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கிறது அப்படின்னா, பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த நாட்டிலேயே இப்ப இருக்க சூழ்நிலையில
பிரிவினைவாதம் பேசுவதுல 2 மாநிலங்கள் தான் ரொம்ப உறுத்தலா இருக்கு. இந்த மொத்த பாரத தேசத்துக்குமே உறுத்தலா இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள்ல முதல் மாநிலம் நான் சொல்றது வந்து தமிழ்நாடு, 2வது மாநிலம் வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய கலவரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது நடப்பதற்கு அதே கலவரங்கள் தமிழகத்துல நடப்பதற்கெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடாது சிவாஜி. இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க பிரிவினைவாதம் தொடர்ச்சியாக நீங்க பிரிவினைவாதம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதற்குண்டான சோர்ஸஸோ, அதற்குண்டான நபர்களோ புதுசா உருவாயிட்டே இருப்பாங்க. சோ இந்த நபர்களை எல்லாம் நீங்கலாம் அந்த பிரிவினைவாதம் அப்படிங்கிறது வந்து இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முற்றிலும் விரோதமான ஒரு விஷயம். அதை தான் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில நிறைவேற்றியிருக்க அந்த தீர்மானம் கூட இந்த தீர்மானங்கள் ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடியே திரு கருணாநிதி அவர்கள் வந்து அந்த போட்ட தீர்மானம் தான். அதே தீர்மானத்த திருப்பி முதலமைச்சர் போட்டிருக்காரு. 110 விதியின் கீழ தீர்மானத்த நிறைவேத்தி என்ன பண்ண போறீங்க? நீங்க தீர்மானத்த நிறைவேத்தீங்க. கவர்னருக்கு அனுப்புவாரு. நாளைக்கு இது உங்களுக்கு ஒப்புதலாய் வருது அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்குன்னு சுயாட்சியில என்ன பண்ணிற முடியும்? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். முதலமைச்சருக்கு என்னன்னா, அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார். சோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வேற இருக்கணும் அப்படின்னா, 2026 தேர்தல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும் தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. மம்தா பானர்ஜி எப்படி வெஸ்ட் பெங்கால்ல இருந்து காலி பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோமோ, அதே மாரி ஸ்டாலினை வந்து தமிழகத்தில இருந்து வீட்டுல ஓரமா கோபாலபுரத்திலயும், அவருடைய சொந்த வீட்லயும், உதயநிதி ஸ்டாலின் அவரோட வீட்லயும் உட்கார வைக்கிறது மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு. அந்த தீர்வை நோக்கி என்னென்ன பாதைகள்லாம் இருக்கோ, அந்த அனைத்து பாதைகளையுமே பாஜக முயற்சிக்கும். இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் முயற்சிக்கும். அதேதான் எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் அண்ணன் இன்னைக்கு வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்காக. ஏன்னா, நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னதான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினாலும் கூட, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து மிகவும் மோசமாக இருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் மையப்படுத்தி பேசுறாரு. சோ இந்த ஒரு புள்ளியில நீங்க இணையலாம் அப்படிங்கிற ஒரு பின்பம் இருக்கு. நான் ஏற்கனவே பல மீட்டிங்ல நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதே கூட சொல்லியிருக்கேன். நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் அந்த அஜெண்டா என்ன? அந்த ஃபைனலான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளவுதான். சோ இதை தாண்டி வந்து கூட்டணி ஆட்சியா, ஆட்சியில் பங்கா, அதிகாரத்தில் பங்கா அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதனுடைய வோட் ஷேரிங்கோ, இல்ல மக்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள், அவர்கள் குடுக்கக்கூடிய சீட் எத்தன சீட்டு, அதிமுக எவ்வளவு வாங்குது, பிஜேபி எவ்வளவு வாங்குது, அந்த கால்குலேஷன்லாம் இன்னும் அரித்மெட்டிக்ஸ்லாம் இன்னும் நெறைய இருக்கு சுபாஜி. இது வரும்போது வந்து அதற்குண்டான வேலைகள் வந்து தானா நடக்கும். அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலும் இல்லை, நயினார் நாகேந்திரன் அவர்கள் கையிலும் இல்லை, அமித்ஷா அவர்கள் கையிலும் இல்லை. அது மக்களினுடைய கையில இருக்கு. சோ அத வந்து மக்கள் வந்து சரியான முறையில பயன்படுத்துவாங்க. அந்த பயன்படுத்தும் போது அதற்குண்டான நடவடிக்கைகளோ, அதற்குண்டான தீர்வுகளோ வந்து தானா அமையும். இது வந்து இயற்கையா அமையக்கூடிய ஒரு விஷயம். அது அப்ப நடக்கும்போது அதற்கு உண்டான தீர்வுகள் வந்து தானா கிடைக்கும் சுபாஷ். ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு டாபிக் பேச்சு வந்து பொதுவா வருது அப்படின்னா, நீங்க கேட்பதற்காக தவறா நினைக்க கூடாது. ஆனா கேட்க வேண்டியது எங்களுடைய கடமைங்கிறதுனால கேட்கிறோம். ஆர்எஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட பாஜகவை வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ் நினைத்ததால் தான் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார். ஆர்எஸ்எஸ் நினைத்தால் மோடி அவர்களே மாற்றும் திறமை உண்டு. இது போல இன்னும் 4 மோடியை உருவாக்க முடியும், 4 அண்ணாமலையை உருவாக்க முடியும். அவங்களோட தலையீடு தான் இதுல ஜாஸ்தியா இருக்குங்கிற ஒரு பார்வை பரவலாக வைக்கப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? முதல் விஷயம் சுபாஜி, பாஜக, ஆர்எஸ்எஸ் இதனுடைய உள்ளர்த்தம் தெரியாமயே தமிழகத்துல நிறைய பேர் இருக்காங்க. சோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை. ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பலவிதமான கிளைகள் இருக்கு. அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப நூற்றாண்டு கண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து 100 வருஷமா ஒரு அமைப்பு வந்து உடையாம இருக்கு அப்படிங்கிறத இந்தியால இல்ல, உலகத்துல எந்த அமைப்புலயுமே நீங்க காட்ட முடியாது. உலகத்துல ஒரே ஒரு அமைப்பு நீங்க ஆர்எஸ்எஸ் மாதிரி 100 வருஷம் உடையாம ஏதாவது ஒரு அமைப்பு வந்து உலகத்துல 100 வருஷம் இருக்கு அப்படின்னா, அது கிட்டத்தட்ட 10 அமைப்பு, 15 அமைப்பா உடைஞ்சிடும். அதுல இருந்து கிளை அமைப்புகள். ஆனா ஆர்எஸ்எஸ் எப்படி தெரியுமா? அதனுடைய கிளைகள் வந்து நிறைய இடத்துல பிரிஞ்சிருக்கு. ஒரு ஹிந்து முன்னணியாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு, விஸ்வ இந்து பரிஷத்தாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு, ஏபிவிபியாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு, வனவாசி சேவா கேந்திராவாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு, பஜ்ரங் தளாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு, பிஜேபியாக ஒரு கிளை பிரிஞ்சிருக்கு. நீங்க என்னதான் பாத்தீங்கன்னாலும் பிஜேபி அப்படிங்கறது ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே அடுத்த அமைப்பின் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கிடையாது. நீங்க வந்து ஓப்பனா நீங்க சொல்லணும் அப்படின்னா, மத்த அமைப்புகள் மீது அதிகாரம் செலுத்த மாட்டாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் இந்த பிரச்சாரக் அப்படிங்கிறவங்க வந்து என்னைக்குமே தமிழகத்துல வந்து தமிழகம் மட்டுமில்ல மொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள்லயுமே ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கை வந்து ஒரு செயலாளராகவோ பொதுச் செயலாளராகவோ வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. பாஜகவுல கூட இருக்கக்கூடிய திரு கேசவ நாயகம்ஜி வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சாரக். ஆர்எஸ்எஸ் வந்து அதை வந்து அகில பாரத பைடெக்ல முடிவு பண்ணி ஒரு பிரச்சாரக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அமைப்புக்குமே அனுப்புவாங்க. அதனுடைய ஆர்எஸ்எஸ் அந்த ஒரு விஷயங்களை வந்து மையப்படுத்தி பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து
ஹிந்து தர்மத்தை காப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி கூட இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது சுத்தமா சுத்தமா 100% ஒரு தவறான ஒரு செய்தி. இதுல என்னன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து தேசத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு மட்டும்தான். இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா ஏடிஎம்கே காரங்களோ திமுக காரங்களோ உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க. பாஜக காரர்கள் உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க. பாமக உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க. இருக்கக்கூடிய அமைப்புகள்ல கூட இது வந்து இதெல்லாம் கட்சிகள். அமைப்புல கூட திக உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க. வேற சில அமைப்புகள்லாம் நிறைய இருக்கு. பிஎஃப் எல்லாம் இந்த தடை செய்யப்பட்ட பிஎஃப் இருந்தது. எஸ்டிபி இவங்கெல்லாம் கூட உறுப்பினர் சேர்த்து பார்த்திருப்பீங்க. ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் சேர்த்து எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த இடத்துலயும் நீங்க ஆர்எஸ்எஸ் இவர்கள் வந்து உறுப்பினர் சேர்த்து நீங்க வந்து இது வரைக்கும் 1925 உருவான ஒரு அமைப்புல உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு பேர் உண்டு. சுயம் சேவக் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு. சுயமாக சேவை செய்வதற்காக இந்த நாட்டிற்காக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு உண்டு. இந்தியா முழுவதுமே ஆர்எஸ்எஸ் ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பசங்க உள்ள வராங்க ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அதை தெரிந்து கொள்வதற்கு உள்ள வராங்க அப்படின்னா அவர்களுக்கு முன்ன அந்த தேசப்பற்றை ஊற்றுவது மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் வேலை. அதிலிருந்து நீங்க ஆர்எஸ்எஸ் கிளையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது அந்த தேசப்பற்றோடு வெளியே வரும்போது உங்களுக்கு சேவை செய்வதற்குண்டான மனப்பான்மை தானா வரும். அதனாலதான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க வெளியே வரும்போது நன்றாக அதை ஷைன் பண்றாங்க. இந்த அமைப்புக்கு ஏத்த மாதிரி வந்து ஷைன் பண்றாங்க. அவ்வளவுதான் ஒரு விஷயம். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அண்ணன் வந்து மாநில தலைவராக சென்னையில பொறுப்பேற்கும் போது கூட அவர் இந்த ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து ஆர்எஸ்எஸ் 7 நாள் பயிற்சி முகாம் முடிச்சிருக்கேன், 1 வருட பயிற்சி முகாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கறத சொன்னாரு. நானும் கூட முடிச்சிருக்கேன். இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சி முகாம் முடித்த ஒரு திராவிட சித்தாந்தத்திலிருந்து வந்த ஒரு நபருக்கு எப்படிப்பா மாநில தலைவர் கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா அவர் முழுக்க முழுக்க தேசிய சித்தாந்தத்துக்கு மாறி இருக்கிறார். இதுதான் இதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு எங்களெல்லாம் தாண்டி நன்றாக பாட்டு பாடுறாரு. அவர் அந்த மேடையில பாடின அந்த பாடல் வந்து சங்கத்தினுடைய முகாம் பாடல். இதெல்லாம் எனக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆர்எஸ்எஸ் வந்து மற்ற அமைப்புகளின் மீது அதிகாரம் செலுத்துகிறார்களா? நிச்சயமா கிடையாது. எந்த ஒரு அமைப்புமே வந்து அமைப்பின் மீதும் வந்து ஆர்எஸ்எஸ் அதிகாரம் செலுத்தாது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்களை மாற்றுவதாக முடிவெடுத்தது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை. அதுதான் நம்ம நன்றாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து அண்ணாமலையினுடைய மாற்றமாக நீங்க பார்க்க கூடாது சுபாஜி. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துக்குமே அதே மாநில தலைவர் ரிப்பீட்டே ஆகல. இந்த தடவை மாநில தலைவர் நியமனத்துல இந்த ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க காஷ்மீர்ல இருந்து இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல் கொண்டு எந்த மாநிலத்திலையுமே அதே மாநில தலைவர் ரிப்பீட் ஆகல. அண்ணாமலை அவர்களும் ரிப்பீட் ஆகல. அதுதான் இதுல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யார் வேணாலும் எந்த பொறுப்புக்கு வேணாலும் போலாம். ஆனா அதே நேரத்துல வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக தலைமை வந்து கைவிட்டுருச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் நான் ஆர்எஸ்எஸ் தான் காட்ட விரும்புகிறேன். ஏன்னா விஷயம் என்னன்னா இந்த கட்சியிலேயோ இந்த அமைப்பிலேயோ மக்களுக்காகவோ கட்சிக்காகவோ அமைப்புக்காகவோ உழைத்தவன் இது வரைக்கும் கீழே போனதா சரித்திரம் கிடையாது. மேல போனதா மட்டும்தான் சரித்திரம் உண்டு. இது வரைக்கும் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டே உங்களால சொல்ல முடியாது. பாருப்பா இத்தனை வருஷம் கட்சி வேலை செஞ்சாம்பா, இவன் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டான்பா அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புல ஒரு நிர்வாகியோ ஒரு காரியகர்த்தரையோ ஒரு சுயம் சேவகையோ உங்களால காட்டவே முடியாது. இதுதான் இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ணாமலை அவர்களை கூட மாநில தலைவர்ல இருந்து மாத்திருக்காங்க அப்படின்னா மாநில தலைவர்ல இருந்து அவர் மாற்றப்படவில்லை. அதற்கு அடுத்த பொறுப்புக்கு அவர் கொண்டு போய் விட்டுருக்காரு. நீங்க எல்லாம் கேக்குறீங்கல்ல, நிறைய பேர் இதுல கேட்கிற விஷயங்கள் பார்த்திருப்பேன். ஐயோ அண்ணாமலை வந்து மாநில தலைவரை விட்டு தூக்கிட்டாங்க, பாஜக தலைவர் விட்டு இறங்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் அப்படி கேக்குது. எனக்கு எப்படி கேக்குது அப்படின்னா தேசிய தலைமை வந்து அவருடைய மூக்கனாங்கோரை அறுத்துட்டு வாடிவாசலை விட்டு கரூர் காலையை வெளியே அனுப்பி இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நாங்க பார்க்கறது வந்து அப்படிதான் பாக்குறோம். வெளியே வந்து நீங்க பாட்டுக்கு விளையாடுப்பா, முடிஞ்ச அளவுக்கு எவன் பிடிக்கிறான்னு பாத்திரலாம், இந்த காலை எவன் அடக்குறான்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடக்க முடியாத ஒரு காலை சுபாஜி. அந்த காளையை வந்து நீங்க ஒரு மாநில ஆபீஸ்ல உட்கார வச்சு நீங்க அமைப்பு வேலைகளை பாருங்க அப்படின்னா அண்ணாமலை அண்ணன் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு, எனக்கு அமைப்பு வேலை பார்க்கறதுக்கு கேசவ நாயந்தி இருக்காரு, எனக்கு அது வேலை கிடையாது, நான் என்னுடைய பாணியில் அரசியல் செய்ய போகிறேன், அவ்வளவுதானே. இன்னும் நன்றா தாராளமா போய் அரசியல் செய். அவர் தேசிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். நாளைக்கு ஒருவேளை உள்துறையில இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படலாம். இளைஞரணி தேசிய தலைவராக மாற்றப்படலாம். யார் கண்டா நாளைக்கு தேசிய பாஜகவினுடைய தலைவராக கூட அண்ணாமலை அவர்கள் வந்து அமர்த்தப்படலாம். ஏன்னா எங்க கட்சியில நாங்க பெருமையா சொல்லிக்குவோம், யாருக்கு எப்ப எந்த பதவி கிடைக்கிறாங்க. திமுகவா நாளைக்கு காலையில ஸ்டாலின் இல்ல அப்படின்னா உதயநிதியை கொண்டு வரதுக்கும், உதயநிதி இல்லைன்னா இன்ப நிதியை கொண்டு வரதுக்கும் நாங்க அப்படி எல்லாம் கிடையாது சுபாஜி. நாளைக்கு நான் வந்து ஒரு மாநில தலைவர் பொறுப்புக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா எனக்கு உண்டான அதிகாரங்களும் எனக்கு உண்டு. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய தலைவர் பதவிக்கு ஆசையெல்லாம் இதுல படவே மாட்டாங்க. இதுல அவங்க சொல்றது என்னன்னா அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் தன்னாகவே அமையும். சோ ஆர்எஸ்எஸ் வந்து இதுல எங்கேயுமே பேக் பண்ணாது. ஆனா ஆர்எஸ்எஸ் கைட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். கைடிங்க்கும்
அந்த கொடுக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஆர்எஸ்எஸ் கொடுக்கறது வந்து சுத்தமான ஒரு கைடிங். அவர்கள் வழி நடத்துறாங்க அவ்வளவுதான். சபரி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். தெலுங்கானால பாஜக வந்து 2ஆம் மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. சந்திரசேகர் ராவ் அவருடைய அந்த அவர் நவந்த பிறகு ரொம்ப பெரிய லெவல்ல தேர்தல்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்துல இப்படிதான் அங்க வந்து பாஜகவினுடைய தலைவரை மாத்தினீங்க. பண்டி சாரை மாத்தினாங்க. பண்டி அவர்களை மாற்றி புரந்தரேஸ்வரி அவங்கள வச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தேர்தல்ல வந்து பாஜக 2ஆம் இடம் பிடிக்க வேண்டிய தேர்தல்ல தோல்வியை தழுவி காங்கிரஸ் முன்னாடி வந்துட்டாங்க. அந்த பயம் உங்களுக்கு இல்லையா தமிழகத்துல? நிச்சயமாக இல்லை சுபாஜி. இதுல விஷயம் என்னன்னா, தொட்டியில வந்து பாஜக தெரியுது, தாமரை தெரியுது, தாமரையை தாண்டி பாஜக கட்சி தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க கண்டிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலம் 2வது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரு, நம்ம வீட்டு பையன் போல இருக்காரு, பக்கத்துல நிக்கிறாரு, பேசுறாரு, நம்ம பார்த்திருக்கோம், நம்ம நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் அந்த நடைப்பயணத்துல வந்து அவரை பார்க்கறதுக்காகவே வந்த கும்பல்கள் அடிக்கும். இன்றும் கூட குழந்தைகள்லாம் அவருக்கு வந்து நின்று அவருக்காக வெயிட் பண்ணது, காவல்துறை அதிகாரிகள், நிறைய இஸ்லாமிய பெருமக்கள், நிறைய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே அவரை வந்து தங்கள் வீட்டு பிள்ளையா, தங்கள் வீட்டுல ஒருவராக பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த தைரியத்துல அவரை மாத்துறீங்க? இது தைரியம் எல்லாம் கிடையாது சுபாஜி. இது கட்சியினுடைய சித்தாந்தம், இந்த அமைப்பினுடைய வலிமை. இததான் நீங்க சொல்லணும். நீங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஏதோ வேற கட்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி நீங்க கேட்கற மாதிரி இருக்கு. இன்னைக்கு மாநில தலைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது அண்ணாமலை தான். அதை நன்றாக பார்த்தீங்கன்னா தெரியும். இல்ல விஷயம் என்னன்னா சுபாஜி, இந்த ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, அந்த பண்டிராவ் அவரை மாத்திட்டு புரந்தேஸ்வரி அவர்களை உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, அது அமைப்பினுடைய ஒரு ஒர்க் அவ்வளவுதான். அவர்கள் வந்து மக்களுடைய வாக்கு இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு நடத்தணும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அடுத்த ஒரு 100 வருடமோ, அடுத்த ஒரு 20, குறைந்தபட்சம் ஒரு 20ல இருந்து ஒரு 50 வருட காலம் வந்து இந்த மாநிலத்தினுடைய அரசியல் எப்படி நடக்கணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி போவாங்க. அப்படி இல்லையா, வரக்கூடிய தேர்தலுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும், இதை வந்து மையப்படுத்தி தேசிய பாஜக தலைமை ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆந்திராவில் எடுத்த ஒரு முடிவு வந்து அதனுடைய தேவையாக கூட இருக்கலாம் சுபாஜி. ஒருவேளை அவர் பண்டிராவ் இருந்தும் கூட நீங்க மாநிலத்துல வந்து மீண்டும் 2ஆம் இடமே கூட பெற்றிருக்கலாமே. மக்களுடைய மனசை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது சுபாஜி. தேர்தலினுடைய வாக்குகள் முடிந்து நீங்க வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் பார்த்து அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ல கூட தவறான முடிவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்ப கூட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 400 சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. எக்ஸிட் போல் ரிசல்ட் மட்டும் இல்ல, ஓட்டு எலெக்ஷன் கவுண்டிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நாங்க 400+ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களால 240 தான் ஜெயிக்க முடிஞ்சது. மக்களுடைய மனநிலை வேறு, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வேறு. சோ அண்ணாமலை அவர்கள் வந்து பட்டி தொட்டி எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பாஜகவை சேர்த்தாரா? நிச்சயமாக சேர்த்தது மட்டும் கிடையாது. எங்களுக்கு உண்டான மரியாதை, பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் உண்டான மரியாதையும் தைரியத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இந்த இந்த ஒரு விஷயங்களை செய்தும் கூட அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவர்ல இருந்து மாற்றப்படுகிறார் அப்படின்னா, அவருக்கு வேற ஏதோ ஒரு விஷயங்களை வந்து தேசிய தலைமை வச்சிருக்காங்க. இது ஒரு சீக்ரெட்டான ஒரு வெப்பனா கூட இருக்கலாம். நீங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம நிறைய பேர் ஊடகங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. அண்ணாமலை மாற்றப்பட்டார், அண்ணாமலை இது செய்து. அண்ணாமலை அவர்களே விருப்பப்பட்டு இந்த தேர்தல்ல போட்டியிடவில்லை அப்படிங்கிறதா நீங்க. சபரி, நீங்க என்ன உனக்கு என்னப்பா உருட்டு உருட்டு நல்லா உருட்டுங்கிற மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இவருக்கு தேசிய பொறுப்பு குடுப்பாங்க அப்படி சொல்றீங்க, தலைவராவாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அப்படிலாம் இருந்ததுன்னா, அந்த பொறுப்பு குடுத்த பிறகு தானே இவர இறக்கியிருப்பாங்க. அப்படி பொறுப்பை எடுத்து ஒரு 4, 5 நாட்களுக்கு மொத பிறகு விஷயம் இல்ல சுபாஜி, விஷயம் என்னன்னா இன்னும் தேசிய தலைவரே போடல. உங்களுக்கு இங்க இன்னும் கட்சியினுடைய எலெக்ஷன் இன்னும் எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்டேட் பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. நேஷனல்ல இன்னும் யாருக்குமே பொறுப்பு போடல. நீங்க ஒருவேளை நீங்க அண்ணாமலை அவர்கள் சொல்றீங்கல்ல பொறுப்புல இருக்காருன்னு, ஜேபி நட்டாவே பொறுப்புல இல்ல. அது முன்ன உங்களுக்கு தெரியுமா? ஜேபி நட்டா அவர்கள் வந்து இன்னைக்கு தேசிய தலைவராக இருக்கிறாரா? இல்லை. அவர் வந்து என்னன்னா அந்த காப்பந்து முதல்வர்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு காப்பந்து காப்பந்து தேசிய தலைவர் தலைவராக காப்பந்து தேசிய தொடர்கிறார். தலைவராக தொடர்கிறார். அவ்வளவுதான். யாருக்குமே இப்ப பொறுப்பெல்லாம் போட முடியாது. இப்பதான் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்னா அன்னைக்கு ஒரு 40 பேர் அறிவிச்சாங்க. மொத்தம் ஆமா. 58 பேர் அறிவிச்சிருந்தாங்க மொத்தம். இந்த 58 பேரும் ஒரு மாநிலத்திலுமே இருப்பாங்க. இவர்கள் எல்லாம் போய் டெல்லிக்கு போய் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதற்கப்புறம் தேசிய தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, தேசிய பொதுச் செயலாளரும் தேசிய செயலாளர்களையும் இந்த நியமிப்பாரு. குழுல இருக்கிறவங்களே கூட ஒரு தேசிய தலைவரா வரலாமா? நிச்சயமாக அவர்கள் தேசிய தலைவர் மட்டும் கிடையாது. அவர்கள் பிரதமராகிறதுக்கே வாய்ப்பு உள்ளான ஒரு ஆட்கள் தான். ஓ! நீங்க என்னன்னா, இப்ப இவர்களே வந்து இந்த குழுவுல இருக்க எல்லாருமே முக்கியமான ஆட்கள். இதுல நிறைய பேர் வந்து நேஷனல் லீடர்ஸினுடைய ரேஸ்ல இருக்காங்க. வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒருவேளை மகளிருக்கு உண்டான தேசிய தலைவி கொடுப்பதாக இருந்தால், வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தான் ஒரு ரைட் சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆங்கிலத்துல ஊடகங்கள்ல இருந்து ஹிந்தி ஊடகங்கள் வரைக்கும் மேல இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாமே அதை தான் பேசிட்டு இருக்காங்க. சோ சரி சபரி, நீங்க இப்படி சொல்றீங்க. காங்கிரஸ்ல இருந்து வந்த விஜயதரணிய ரொம்ப நாளா வித்தழுதலே வச்சிருக்கீங்களே, அவருக்கு ஒரு பதவி நிச்சயமாக, குடுக்கலாம்ல. நிச்சயமாக. விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்து விஜயதாரணி அவர்கள் வந்தது வந்து சென்ற வருடம் வந்தாங்க.
சோ எல்லாருக்குமே அந்த சமயம் பொறுப்பு போடல. விஜயதாரணிக்கு மட்டும் கிடையாது. ஒரு கட்சியவே கலைச்சிட்டு வந்த சரத்குமார் அவர்களே எந்த பொறுப்பும் இல்லாம தான் நாங்க வச்சிருந்தோம். அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. விஜயதாரணி மட்டும் அதுல எக்ஸெப்ஷனல் கிடையாது. சோ சரத்குமார் அவர்களே எந்த பொறுப்பும் இல்லாம தான் இருந்தாரு. ஏன் பொறுப்பு கொடுக்கல? ஏன்னா பொறுப்பு போடக்கூடிய சூழ்நிலை அப்ப கிடையாது. இன்னும் ஒரு வருட காலங்கள்ல தலைவர்களுடைய பதவி முடியும் போது அனைவருக்குமே பதவி முடிஞ்சு போயிடும். அப்ப அண்ணாமலை அண்ணனுக்கு பதவி முடிஞ்சு போச்சா, எல்லாத்துக்கும் பதவி போயிடுச்சு. எங்களுக்கு பதவி போயிடுச்சா, எங்களுக்கும் பதவி போயிடுச்சு. எல்லாருக்குமே பதவி போயிடும். சோ இப்போ புதிதாக ஒரு மாநில தலைவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் மாநில நிர்வாகிகளை நியமிப்பார். இப்போ நாங்க வந்து ஒரு அணிப்பிரிவு தலைவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன அணிப்பிரிவுக்கு உண்டான இதே நடக்கல. மாவட்ட தலைவர்களுக்கு உண்டான தேர்தல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. மண்டல் தலைவர்களுக்கு உண்டான தேர்தல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இப்ப மாநில தலைவருக்கு உண்டான தேர்தல் தான் முடிஞ்சிருக்கு. சோ நிர்வாகிகளை இதற்கு மேல் தான் நியமிப்பார்கள். சோ மாநில தலைவர் என்ன பண்ணுவார்னா இதுக்கு மேலதான் அவரோட டீமை டிசைன் பண்ணுவார். மாநில பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், அணிப்பிரிவு தலைவர்கள் இதெல்லாம் இனிமேட்டு தான் அவர் டிசைனே பண்ணுவார். இந்த டிசைனுக்குள்ளதான் இப்ப புதுசா இருக்கவங்க வரவே முடியும். சரத்குமாராக இருக்கட்டும், இல்ல வெளியில இருந்த குஷ்புவாக இருக்கட்டும், இந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர்களை இப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை எல்லாருமே வந்திருக்காங்களே. இந்த பொதுக்குழு உறுப்பினர்களோட வேலை என்னன்னா போய் தேசிய தலைவரை தேர்ந்தெடுப்பது பொதுக்குழு உறுப்பினர்களோட வேலை. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கவங்க வந்து மீண்டும் மாநில பொறுப்புக்கு வரலாமா? தாராளமா வருவாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே முக்கியமான ஆட்களை மட்டும்தான் தூக்கி தேசிய பொதுக்குழுல போட்டிருக்காங்க. சோ இதற்கு வந்து ஓட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் வந்து மாநில அரசியலையோ தேசிய அரசியலையோ பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான். வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், எஸ்.ஜி. சூர்யாவாக இருக்கட்டும், வினோத் பி செல்வமாக இருக்கட்டும், இல்ல வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், சரத்குமாராக இவர்கள் அனைவருமே மாநில பொறுப்பிற்கு வர வேண்டிய ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள். சோ இவர்களை மீறி வந்து நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்க மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஓட்டிங்காக வைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தானே ஒழிய இது வந்து நிரந்தர பொறுப்பு கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சுபாஜி. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தேசிய பொறுப்பு இது பண்ணுவாங்களா, நீங்க வந்து உருட்டுறீங்க அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. ஏன்னா இன்னும் தேசிய தலைவரையே நியமிக்கல. தேசிய தலைவரை நியமிச்சாதான் தேசிய பொறுப்புகள் எல்லாமே ஒரு அமைச்சர் கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க உடனே கொடுக்கலாம். ஆனா அமைச்சர் கொடுக்கறதுக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க ஒரு மாநிலங்களவையில அவருக்கு உண்டான ஒரு சீட்டை தேர்ந்து கண்டுபிடிச்சு ஒரு மாநிலங்களவை எம்பி ஆக்கணும். அதன் பிறகு வந்து அவரை ஒரு அமைச்சர் பதவிக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது எதுவுமே வந்து இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணி நாளைக்கு கால சொல்ற விஷயம் இல்ல. மாநில தலைவருங்கிறது அப்படி கிடையாது. முன்னாடி நாள் அறிவிப்பு வந்தது, நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணலாம்னு வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில மாநில தலைவர் அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து தேசிய பொறுப்பையோ அமைச்சரையோ அறிவிக்க முடியாது. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பதவிக்கு உண்டான அதிகாரங்கள். சோ அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான சர்ப்ரைஸும் எங்களுக்கு உண்டான சர்ப்ரைஸும் வந்து நிச்சயமாக பெருசா இருக்கு சுபாஜி. உங்களுக்கும் அதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் இருக்கும் நிச்சயமாக. ரொம்ப நன்றி சபரி. இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக தெளிவுபடுத்தினீங்க. ஆர்எஸ்எஸ் எந்த ஒரு அமைப்பு அதோட தனிப்பட்ட செயல்பாடுகள்ல தலையிடாது. அதை தாண்டி அதற்கான நோக்கம் வேற வித்தியாசமானது. ரொம்ப எக்ஸ்பேண்டா இருக்கிறது, லார்ஜர் விஷன் இருக்கிறது, இன்னும் 20-30 வருடத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. அதனால இந்த மாதிரி குறுகிய கால சிந்தனைக்குள்ள நாங்க அடைப்பட மாட்டோம், ஆர்எஸ்எஸ் அடைப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல கூட்டணி கணக்குகள் பற்றி நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம் சபரி. நன்றி.